வணக்கம். 3 jaw மற்றும் 4 jaw chucks dismantling மற்றும் assembly செய்வது குறித்த இந்த செஷனுக்கு உங்களை வரவேற்கிறோம். வாங்க செஷனை தொடங்கலாம். இந்த செஷனின் நோக்கங்களை இப்போது பார்ப்போம். இந்த செஷனின் முடிவில் உங்களால் பின்வருவனவற்றை செய்ய முடியும். லேத்தின் 3 jaw செல்ஃப் சென்டரிங் சக்கை டிஸ்மேண்ட்லிங் செய்வது பற்றி கற்றுக்கொள்ளுதல். லேத்தின் 4 jaw இண்டிபெண்டன்ட் சக்கை டிஸ்மேண்ட்லிங் செய்வது பற்றி கற்றுக்கொள்ளுதல். 3 jaw மற்றும் 4 jaw சக்கை அசெம்பிளிங் செய்யும் முறையை கற்றுக்கொள்ளுதல். டர்னிங் செயல்பாடுகளுக்காக ஒரு லேத்தின் மீது ஒரு ஒர்க் பீஸை துல்லியமாக கிளாம்ப் செய்வதற்கு சக்ஸ் பயன்படுத்தப்படுகின்றன. மில்லிங் செயல்பாடுகளுக்கு ஒரு இண்டெக்சிங் ஃபிக்சரிலும் சக்ஸ் பயன்படுத்தப்படுகின்றன. சக் கீ என்பது சக்கின் ஜாஸை இருக்க அல்லது தளர்த்த வடிவமைக்கப்பட்ட ஒரு டூல் ஆகும். ஸ்க்ரால் சக் என்றும் அழைக்கப்படும் லேத் சக் ஒரு லேத்தின் ஹெட்ஸ்டாக்கில் பொருத்தப்பட்டுள்ளது. சக்ஸ் 3 inches, 4 inches, 5 inches, 6 inches போன்ற பல்வேறு அளவுகளில் வருகிறது. பல்வேறு வகையான சக்ஸ் வெவ்வேறு செயல்பாடுகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. செல்ஃப் சென்டரிங் 3 jaw சக், 4 jaw சக், ட்ரில் சக், collet chuck, magnetic chuck, combination chuck, hydraulic chuck, air chuck. 3 jaw chuck-இன் பாகங்கள்: back plate, body, crown wheel, jaws, scroll pin, pinions. Four jaw chuck-இன் பாகங்கள்: body, back plate, jaws, key and keyway, key socket. இந்த பயிற்சிக்கு தேவையான டூல்ஸ்: mallet, copper drift, Allen key set, screwdriver set, spanner set, grease, lubricating oil with can, chuck key, kerosene oil with cotton cloth. இப்போது 3 jaw சக்கை டிஸ்மேண்டில் செய்து ரீஅசெம்பிள் செய்ய கற்றுக்கொள்வோம். காட்டன் வேஸ்டை கொண்டு 3 jaw செல்ஃப் சென்டரிங் சக்கின் பாடியை சுத்தம் செய்யவும். சக்கின் செயல்பாட்டை ஆய்வு செய்யவும். சக் கீயை கொண்டு பீனியான்ஸின் ஏதேனும் ஒன்றை ஆன்டி கிளாக் வைஸ் திசையில் சுழற்றவும். சுழற்றுவதன் மூலம் 3 ஜாஸையும் ஒன்றன் பின் ஒன்றாக அகற்றவும். ஸ்க்ரூஸ் அல்லது போல்ட்ஸை அவிழ்த்து பேக் பிளேட்டை அகற்றவும். கர்வ்டு கீஸை அகற்றுவதன் மூலம் பீனியான்ஸை பிரிக்கவும். சக் பாடியில் இருந்து ஸ்க்ரால் டிஸ்கை அகற்றவும். எல்லா பாகங்களையும் கெரசின் ஆயில் கொண்டு சுத்தம் செய்து
காட்டன் கிளாத்தில் துடைக்கவும். உடைந்த அல்லது தேய்ந்து போன பாகங்களை ரிப்பேர் செய்யவும் அல்லது மாற்றவும். ஸ்லைடிங் சர்ஃபேஸை கிரீஸ் கொண்டு லுப்ரிகேட் செய்யவும். மற்றும் 3 ஜாஸ் ஆகியவற்றை ஒன்றன் பின் ஒன்றாக சக் பாடியில் அசெம்பிளிங் செய்வதன் மூலம் சக்கின் அனைத்து பகுதிகளையும் ரீஅசெம்பிள் செய்யவும். பேக் பிளேட், கர்வ்ட் கீஸ், பினியான்ஸ், ஸ்க்ரால் டிஸ்க் மற்றும் 3 ஜாஸ் ஆகியவற்றை ஒன்றன் பின் ஒன்றாக சக் பாடியில் அசெம்பிளிங் செய்வதன் மூலம் சக்கின் அனைத்து பகுதிகளையும் ரீஅசெம்பிள் செய்யவும். ஸ்க்ரூ போல்ட்ஸ். மெஷின் ஸ்பிண்டில் மீது சக்கை ஏற்றவும். சக்கின் ட்ரையல் ரன்னை செய்து செயல்பாடுகளை சரிபார்க்கவும். இப்போது 4 ஜா சக்கை டிஸ்மேண்டில் செய்து ரீஅசெம்பிள் செய்ய கற்றுக்கொள்வோம். காட்டன் வேஸ்டை கொண்டு 4 ஜா இண்டிபெண்டன்ட் சக்கின் பாடியை சுத்தம் செய்யவும். சக்கின் செயல்பாட்டை ஆய்வு செய்யவும். ஒரு சக்கி மூலம் ஸ்க்ரூஸை ஆன்டி கிளாக்வைஸ் திசையில் சுழற்றுவதன் மூலம் 4 ஜாஸையும் தனித்தனியாக அகற்றவும். லாக்கிங் ஸ்க்ரூஸை அவிழ்த்து ஃபோர்க் பின்ஸை அகற்றவும். ஃபோர் டிரைவிங் ஸ்க்ரூஸையும் அகற்றவும். தேய்ந்த பகுதிகளை ரிப்பேர் செய்யவும் அல்லது மாற்றவும். எல்லா பாகங்களையும் கெரசின் ஆயில் கொண்டு சுத்தம் செய்து காட்டன் கிளாத்தால் துடைக்கவும். அனைத்து நகரும் சர்ஃபேஸையும் கிரீஸ் கொண்டு லுப்ரிகேட் செய்யவும். சக்கின் அனைத்து பகுதிகளையும் ரீஅசெம்பிள் செய்யவும். டிரைவிங் ஸ்க்ரூஸ், ஃபோர்க் பின்ஸ், லாக்கிங் ஸ்க்ரூஸ் மற்றும் 4 ஜாஸ் அனைத்தையும் ஒன்றன் பின் ஒன்றாக சக் பாடியில் அசெம்பிளிங் செய்து சக்கின் அனைத்து பகுதிகளையும் ரீஅசெம்பிள் செய்யவும். மெஷின் ஸ்பிண்டில் மீது சக்கை ஏற்றவும். சக்கின் ட்ரையல் ரன் செய்து அதன் செயல்பாடுகளை சரிபார்க்கவும். ரீகேப் செய்கையில் நாம் கற்றுக்கொண்டது என்னவென்றால், லேத்தின் 3 ஜா செல்ஃப் சென்டரிங் சக்கை டிஸ்மேண்டிலிங் செய்வது பற்றி கற்றுக்கொள்ளுதல், லேத்தின் 4 ஜா இண்டிபெண்டன்ட் சக்கை டிஸ்மேண்டிலிங் செய்வது பற்றி கற்றுக்கொள்ளுதல், 3 ஜா மற்றும் 4 ஜா சக்கை அசெம்பிளிங் செய்யும் முறையை கற்றுக்கொள்ளுதல். எனவே 3 ஜா மற்றும் 4 ஜா சக்ஸ் டிஸ்மேண்ட்லிங் மற்றும் அசெம்பிளி செய்வது குறித்த இந்த செஷன் நிறைவடைகிறது. நீங்கள் அனைத்து கருத்துகளையும் பயிற்சிகளையும் புரிந்து கொண்டீர்கள் என நம்புகிறோம். அடுத்த அமர்வில் சந்திப்போம்.